அப்ப எடுங்க, பேப்பர் நம்பர் 10 எடுங்க பார்ப்போம். பாருங்க, அதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கேள்வியில முதலாவது கேள்வி சொல்லியிருக்காங்க பாருங்க. சிக்கன கட்டளை தொகை மாதிரிகளில் இடைக்கோள்கள் இல்லாதது பின்னொன்று இது. சிக்கன கட்டளை தொகை, அதாவது EOQ என்ன செய்யுது அப்படின்னா மாதிரிகளாக எடுக்க முடியாதது எது அப்படின்றது என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்கிறாங்க. பாருங்க, முதலாவது மொத்த இருப்பு வைத்தல் கிரயம் சராசரி சரக்கு இருப்பு மட்டத்துடன் நேரடியாக மாற்றம் அடையும். அதாவது மொத்த இருப்பு வைத்தல் கிரயம் என்ன செய்யப்படும் அப்படின்னா சராசரி இருப்பு மட்டத்துடன் என்ன செய்யப்படும் அப்படின்னா நேரடியாக மாற்றம் அடையும் அப்படின்றது என்னன்னா சரியான ஆன்சர். சரி, இது நாம போன ஏதோ கிளாஸ் ஒன்ல என்ன செஞ்சோம்னா வழங்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இருப்பு வைத்தல் கிரயமானது சராசரி இருப்பு மட்டத்துடன் என்ன செய்யப்படும் அப்படின்னா நேரடியாக மாற்றப்படும் அப்படின்றது சரி. அடுத்து, மொத்த கட்டளை கிரயமானது கட்டளைகள் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் நேரடியாக மாற்றமடையும். அதாவது கட்டளைகள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதுக்காக இடப்படுற கட்டளைக்கான மொத்த கட்டளை செலவு என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஒரு கட்டளைக்கு என்ன செய்யுது அப்படின்னா 10 ரூபா போகுது அப்படின்னா, ஒரு கட்டளைக்கான செலவு 10 ரூபா போகுது அப்படின்னா, கட்டளைகள் எண்ணிக்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா, கட்டளைகள் எண்ணிக்கை என்ன செய்யுது அப்படின்னா அதிகரித்து கொண்டே போனுச்சு அப்படின்னா மொத்த கட்டளை கிரயம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்ப அது வந்து என்னன்னா சரியான ஆன்சர். அடுத்து, மூணாவது, சரக்கிருப்பானது இழிவு மட்டம் அடைந்தவுடன் உடனடியாக மீள் நிரப்ப செய்யப்படுதல் வேண்டும். அதாவது இழிவிருப்பு மட்டத்துடன் சரக்கிருப்பானது இழிவு மட்டத்தை, அதாவது இழிவு மட்டத்தினை அடைந்தவுடன் உடனடியாக மீள் நிரப்பப்படணும் அப்படின்றது வந்து சரி. அதாவது நீங்க ஓர்டர் போடுறது என்னத்துல இருக்கும், மறுக்கட்டளை மட்டத்துல தான் ஓர்டர்ஸ் போடுவீங்க. ஆனதுக்கு இருப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இழிவிருப்பு மட்டத்துக்கு வந்த பிறகு என்ன செய்யப்படும் அப்படின்னா மீள் நிரப்பப்படும். சரியா? ஓர்டர்ஸ் போடுறது மறுக்கட்டளை மட்டமாக இருந்தாலும் அது மீள் நிரப்பப்படுறது எப்பயா இருக்கும், இழிவிருப்பு மட்டத்தை வந்து அடைஞ்ச பிறகுதான் என்ன செய்யப்படும் அப்படின்னா உடனடியாக நம்ம மீள் நிரப்பல் என்ன செய்யும் அப்படின்னா மேற்கொள்வோம். அதுவும் என்னன்னா சரி. அடுத்து, கேள்வி கேட்ப தெரிந்ததாக, அதாவது கேள்வி தெரிந்ததாகவும் நுகர்வு சமச்சீர் காலம் பூர்வமாக இடம்பெறுவதாகவும் இருத்தல் வேண்டும். அதாவது EOQ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. வருடாந்திர கேள்வி நிச்சயமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருடாந்திர கேள்வி என்ன செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். வருடாந்திர கேள்வி சரியா உங்களுக்கு தெரியணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நுகர்வுக்கு பயன்படுத்தும், அல்லது உற்பத்திக்கு இவ்வளவுதான் என்ன செய்யப்படும் அப்படின்னா பயன்படுத்த போறோம் அப்படின்ற வருடாந்த கேள்வி என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியான வருடாந்த கேள்வி தெரிஞ்சிருக்கணும். ஆகவே அதுவும் என்ன செய்யப்படும் அப்படின்னா சரியா வரும். சரி, இப்ப நாலாவதும் சரி. அடுத்த ஐந்தாவது, கழிவு இடும்போது கட்டளை இடும்போது கழிவுகள் அனுமதிக்கப்படும். கட்டளை இடும்போது என்ன செய்யப்படுறது அப்படின்னா கழிவுகள் அனுமதிக்கப்படுறது இல்லை அப்படின்றத எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா கணக்குகள் செய்யணும். ஏன்னா எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரே அளவிலான கழிவுகள் என்ன செய்யாது அப்படின்னா கிடைக்காது. சில சந்தர்ப்பங்கள்ல சில டைம் ஆர்டர்ஸ் போடுறப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கழிவுகள் கிடைக்காம போகலாம். சில டைம் ஆர்டர் போறப்ப கழிவு கிடைக்கலாம். அப்ப நீங்க நிலையான ஒரு அமௌண்ட்டை பாக்குறதுக்காக, நிலையான ஒரு கட்டளை செலவை நீங்க பாக்குறதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கட்டளைகளின் போது என்ன செய்யணும் அப்படின்னா கழிவுகள் வழங்கப்படுறது இல்லை அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா கருத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். அப்ப இவங்க சொல்லிருக்காங்க கட்டளையிடும் போது கழிவுகள் அனுமதிக்கப்படும் அப்படின்ட்டு. கட்டளைகள் இடும்போது கழிவுகள் அனுமதிக்கப்பட கூடாது அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்திருக்கணும். ஆகவே அஞ்சாவது ஆன்சர் என்னன்னா அந்த EOQ, அதாவது பொருளாதார கட்டளை கணியத்தோட என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்பற்ற ஆன்சரா இருக்கு. இப்ப ஐந்தாவது ஆன்சர் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்திருக்கணும். பாருங்க, இந்த கேள்விகள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து கீழே கொடுத்திருக்காங்க, கம்பெனி ஒன்றில் ஏ எனும் மூலப்பொருள் தொடர்பாக பின்வரும் தகவல்கள் தரப்படுகின்றன. அதாவது ஏ எனும் மூலப்பொருள் தொடர்பான தகவல்கள் கொடுத்திருக்காங்க. விநியோக காலம், ஆகக்கூடிய காலம் 42 நாட்கள், குறைந்த காலம் 14 நாட்கள், மறுக்கட்டளை மட்டமும் உச்சரிப்பு மட்டத்தையும் கேட்கிறாங்க. ஓகே, சராசரி பாவனை அலகுகள் வாரம் ஒன்றுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சராசரி பாவனை அலகுகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வாரம் ஒன்றுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மேல, அதாவது பாவனை அலகுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா வாரத்துல கொடுக்குறாங்க. பாவனை அலகுகள் வாரத்துல கொடுக்குறாங்க. அதே போல பாவனை வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, சரி பாவனை வந்து வாரத்துல கொடுத்திருக்காங்க. அது அந்த பாவனைக்காக இருக்கப்பட்ட காலத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா நாட்கள்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையுமே என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்துக்கு மாத்தணும். பாவனை அலகுகள் எதுல காணப்படுதோ அதே இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாத்தணும். பாவனை அலகுகள் வருடத்துல இருந்தா நீங்க கீழே இருக்க நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வருடத்துக்கு மாத்தணும். அப்ப இங்க கீழே இருக்க காலங்கள், அதாவது நாட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எத்தனை இருக்கு, 42 நாட்கள், 14 நாட்கள் அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அத வாரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாத்தணும். சரி, அப்ப வாரத்துக்கு மாத்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கணக்குகள் செய்யணும்.
அப்ப முதலாவது பாருங்க 42 என்ன செய்யுங்க அப்படின்னா வாரங்களுக்கு மாத்துங்க. அப்ப 42 வாரங்களுக்கு மாத்த என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வாரத்துல 7 நாட்கள். அப்ப 42 என்ன செய்யுங்க அப்படின்னா 7ஆல பிரிங்க. அப்ப எத்தனை வாரங்கள் அப்படின்றது வரும். அப்ப 6 வாரம் அப்படின்றது வரும். அதே மாதிரி 21 சரி 14 என்ன செய்யும் அப்படின்னா 7ஆல பிரிங்க. அப்ப 2 வாரம். அப்ப ஆகக்கூடிய வாரம் எத்தனைன்னா 4 வாரங்கள். ஆகக்கூடிய வாரம் 6 வாரங்கள். ஆக குறைந்த வாரம் 2 வாரங்கள். ஆக குறைந்தது 2 வாரங்கள். ஆக கூடியது எத்தனை 6 வாரங்கள் அப்படின்றது என்ன செய்திருக்காங்க கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இத முதலாவது கேக்குறாங்க மறுக்கட்டளை மட்டத்துக்கான சமன்பாடு. மறுக்கட்டளை மட்டத்துக்கு நம்ம நேரடியா பாவிக்கிற சமன்பாடு என்னது உச்ச நுகர்வு தர உச்ச நுகர்வு காலம். இப்ப இதுல உச்ச நுகர்வு நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா? தெரியாது. உச்ச நுகர்வு என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கல. உச்ச நுகர்வு காலம் தெரியும். அப்ப என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த சமன்பாடை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல உச்ச நுகர்வும் தெரியணும், உச்ச நுகர்வு காலமும் தெரியணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இழிவிருப்பு மட்ட சமன்பாடை யூஸ் பண்ணி பார்ப்போம். இழிவிருப்பு மட்டத்துக்கான சமன்பாட்டுல என்ன செய்யணும் அப்படின்னா மறுக்கட்டளை மட்டத்தை எடுத்துடலாம். ஏன்னா இழிவிருப்பு மட்ட சமன்பாட்டுல என்ன செய்யுது அப்படின்னா இழிவிருப்பு மட்டத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா மறுக்கட்டளை மட்டம் மைனஸ் சராசரி நுகர்வு தர சராசரி நுகர்வு காலம். இதுதான் அது இழிவிருப்பு மட்டத்துக்கான சமன்பாடு. அப்ப நம்ம இழிவிருப்பு மட்டம் எவ்வளவு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி சராசரி நுகர்வு எவ்வளவுன்னு தெரியும். சராசரி காலத்தையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியாது மறுக்கட்டளை மட்டம் மட்டும்தான் தெரியாது. அப்ப அந்த சமன்பாடை போட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதலாவது மறுக்கட்டளை மட்டத்தை எடுக்கிறோம். சரி, இழிவிருப்பு மட்டத்துக்கான சமன்பாடை போட்டு முதலாவது என்ன செய்யறோம் அப்படின்னா மறுக்கட்டளை மட்டத்தை என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கிறோம். அதுக்கடுத்து அந்த மறுக்கட்டளை மட்ட சமன்பாடை வச்சு இப்ப மறுக்கட்டளை மட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் தானே. இப்ப இந்த மறுக்கட்டளை மட்டத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து மறுக்கட்டளை தொகையும் உச்ச நுகர்வையும் தான் கேட்கிறாங்கன்னா உச்ச இருப்பு மட்டத்தையும். அப்ப அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா உச்ச இருப்பு மட்டத்துக்கான சமன்பாடை போட்டு நம்மளால உச்சரிப்பு மட்டத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அப்ப முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா இழிவிருப்பு மட்டத்துக்கான சமன்பாடை எழுதி அந்த சமன்பாட்டுல என்ன செய்யணும் அப்படின்னா இருக்க தகவல்களை பதிவு செஞ்சு முதலாவது மறுக்கட்டளை மட்டத்தை எடுக்கிறோம். சரியா? அப்ப இழிவிருப்பு மட்டத்துக்கான சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இழிவிருப்பு மட்டம் சமன் மறுக்கட்டளை மட்டம் மைனஸ் சராசரி நுகர்வு தர சராசரி நுகர்வு காலம். சரியா? இப்ப நம்ம இழிவிருப்பு மட்டம் நம்மளுக்கு தெரியும். அந்த கணக்குப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா இழிவிருப்பு மட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இழிவிருப்பு மட்டங்கள் நம்ம பதிவு செய்ய வேண்டியதான் நேரடியா. அப்ப இழிவிருப்பு மட்டங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க கொடுத்திருக்காங்க 1800. இழிவிருப்பு மட்டம் எவ்வளோ? 1800. மறுக்கட்டளை மட்டம் நம்மளுக்கு தெரியாது. மைனஸ் சராசரி என்ன செய்யறாங்க அப்படின்னா நுகர்வு. சராசரி நுகர்வு பாருங்க அவங்க கொடுத்திருக்காங்க. சராசரி பாவனை வாரம் ஒன்றுக்கு எவ்வளவு? 300. சரியா? சராசரி பாவனை எவ்வளவு? 300 அலகுகள். சராசரி நுகர்வு காலம் எடுக்கணும். அதுக்கு உச்ச நுகர்வையும் என்ன செய்யணும் அப்படின்னா இழிவு நுகர்வையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். சரியா? மொத்தம் 8. அது என்ன செய்யும் அப்படின்னா 2ஆல பிரிச்சிங்க அப்படின்னா சராசரி வந்து எவ்வளவு? 4. இப்ப என்ன செய்யும் அப்படின்னா 1800 சமன் எக்ஸ் மைனஸ் பெருக்கீங்க 1200. சரி, இப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பிளஸ் ஆகும். அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு வரும் அப்படின்னா 3000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா மறுக்கட்டளை மட்டமாக வரும். அப்ப நிறுவனத்தின் மறுக்கட்டளை மட்டம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3000. நிறுவனத்தின் மறுக்கட்டளை மட்டம் 3000 அலகுகள். சரி, அலகுகள் கட்டாயமா கொடுக்கணும். இதுல கொடுத்திருக்கிறதுனால நீங்க எழுத வேண்டிய அவசியம் வராது. பாட்டுலையோ அல்லது இடைவெளி நிரப்புற இடத்துலயோ வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இந்த அலகுகள் அப்படின்றத கொடுத்தாகணும். அதுக்கடுத்து என்ன கேட்கறாங்க உச்சரிப்பு மட்டம். இப்ப என்ன செய்யும் அப்படின்னா உச்சரிப்பு மட்டத்துக்கான சமன்பாடை போடணும். உச்சரிப்பு மட்டத்துக்கான சமன்பாடு என்னது? மறுக்கட்டளை மட்டம் பிளஸ் மறுக்கட்டளை தொகை மைனஸ் இழிவு நுகர்வு தர இழிவு நுகர்வு காலம். சரி, அப்ப இதுக்கான சமன்பாடை போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மறுக்கட்டளை தொகையை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. சரி, இழிவு நுகர்வும் என்ன செய்யாது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதுன்னா இழிவு நுகர்வும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம இழிவு நுகர்வு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இழிவு நுகர்வு எடுக்கிறதுக்கு முதலாவது உச்ச நுகர்வு எவ்வளவு அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். இழிவு நுகர்வு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உச்ச நுகர்வு எவ்வளவு அப்படின்றத எடுக்கணும். அப்ப உச்ச நுகர்வு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மறுக்கட்டளை மட்டத்துக்கான சமன்பாடு இப்ப எழுதுங்க. இப்ப என்ன செய்ய அப்படின்னா மறுக்கட்டளை மட்டத்துக்கான சமன்பாடு எழுதுங்க. மறுக்கட்டளை மட்டத்துக்கான சமன்பாடு என்னது? மறுக்கட்டளை மட்டம் சமன் உச்ச நுகர்வு தர உச்ச நுகர்வு காலம். சரி, இதுல மறுக்கட்டளை மட்டம் எவ்வளவு வந்துச்சு? 3000 அலகுகள் சமன் உச்ச நுகர்வு எவ்வளவு தெரியுமா? தெரியாது. தர உச்ச நுகர்வு காலம் எத்தனை வாரம்? 6 வாரம். சரியா? அப்ப இதெல்லாம் பிரிச்சிங்க அப்படின்னா உச்ச நுகர்வு நிறுவனத்தின் உச்சமான ஒரு நுகர்வு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா இது 20 பிரிப்பட்டுச்சு அப்படின்னா 500 அலகுகளாக என்ன செய்யப்படும் அப்படின்னா காணப்படும்.
அப்ப நிறுவனத்தின் உச்ச நுகர்வு எவ்வளோ 500. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா உச்ச நுகர்வையும், அதாவது உச்ச நுகர்வு பிளஸ் இழிவு நுகர்வு தெரியாது, அது ரெண்டையும் கூட்டி நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ரெண்டால பிரிச்சு தான் என்ன செய்வீங்க அப்படின்னா இழிவு நுகர்வு எடுப்பீங்க, அதாவது சராசரி நுகர்வு எடுப்பீங்க. இப்ப சராசரி நுகர்வு நம்மளுக்கு எவ்வளவு தெரியும், 300 அப்படின்றது தெரியும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்றத நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுங்க. அதாவது அது என்ன செய்யுங்க அப்படின்னா ரெண்டு அந்த பக்கம் போயிட்டு பிளஸ் பண்ணிட்டு, அதாவது ரெண்டால என்ன செய்யுங்க அப்படின்னா 300 பெருக்கிட்டு 500ஆல என்ன செய்யுங்க அப்படின்னா கழிச்சு விடுங்க. அப்ப எக்ஸமன், அதாவது இழிவு நுகர்வு எவ்வளவு வரும் அப்படின்னா 100 அப்படின்றது வரும். நிறுவனத்தின் இழிவு நுகர்வு எவ்வளவு 100. சரியா, இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா நிறுவனத்தின் இழிவு நுகர்வு என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்துடலாம். இப்ப இந்த இழிவு நுகர்வோட கொண்டு போயிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா உச்சரிப்பு மட்ட சமன்பாடுல போடுங்க. உச்சரிப்பு மட்டத்துக்கான சமன்பாடு எழுதுனீங்க அப்படின்னா எல்லா விடயங்களும் தெரியும். உச்சரிப்புக்கு தெரிய வேண்டிய மறுக்கட்டளை மட்டம் தெரியும், மறுக்கட்டளை தொகை தெரியும், இழிவு நுகர்வு எவ்வளவு தெரியும், இழிவு நுகர்வு காலமும் தெரியும். அப்ப அந்த சமன்பாடுல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உச்ச நுகர்வு என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துடலாம், அதாவது உச்சரிப்பு மட்டத்தை. சரியா, அப்ப இதுல பாருங்க, உச்ச இருப்பு மட்டம், அதாவது மறுக்கட்டளை தொகை 1600 அலகுகள் கொடுத்திருக்காங்க. மறுக்கட்டளை மட்டம் 1600 தொகை அலகுகள். அதோட மறுக்கட்டளை மட்டம், சரியா, மறுக்கட்டளை தொகை 1600, மறுக்கட்டளை மட்டம் 3000 மைனஸ் அதாவது இழிவு நுகர்வு எவ்வளவு 100, இழிவு நுகர்வு காலம் எவ்வளவு 2. அப்ப இது 4600. அதுல இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா 200 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 200 மைனஸ் பண்ணா உச்சரிப்பு மட்டம் 4400 அலகுகள் அப்படின்றது வரும். சரியா, பார்ட் 1க்கு அதாவது சமன்பாடு தேவைப்படாது. பார்ட் 2 பொறுத்தளவில் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் சமன்பாடை தமிழ்ல எழுதணும். சரியா, இதுல நீங்க எழுதி இல்லாட்டி பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா கட்டாயமா எழுதிக்கிங்க பார்ட் 2 செய்யறது. பாருங்க, முதலாவது 3000 அலகுகள் இழிவிருப்பு மட்டம், அதாவது மறுக்கட்டளை மட்டம் 3000 அலகுகள் எடுத்திருக்கோம். உச்ச நுகர்வு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 1400 அலகுகள், அதாவது உச்சரிப்பு மட்டம் 4400 எடுத்திருக்கோம். மறுக்கட்டளை மட்டம் 3000 மறுக்கட்டளை மட்டத்தை எடுக்கிறது முதல் அதுக்கு. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும், முதலாவது உச்ச நுகர்வு எவ்வளவு கண்டுபிடிக்கணும். சராசரி நுகர்வு மட்டும் நம்மளுக்கு தெரியும். அப்ப உச்ச நுகர்வு எடுக்கிறதுக்காக மறுக்கட்டளை மட்ட சமன்பாட்டுல என்ன செய்யணும் கொண்டு போய் திருப்பி பிரதியீடு செய்யறாங்க. அப்ப மறுக்கட்டளை சமன்பாட்டுல பிரதியீடு செஞ்சீங்கன்னா 500 அப்படின்றது உச்ச இருப்பு மட்டம். அப்போ சராசரி இருப்பு மட்டம் எப்படி எடுத்துப்போம், அதாவது சராசரி நுகர்வு எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா உச்ச நுகர்வையும் இழிவு நுகர்வையும் கூட்டி 2ஆல பிரிச்சு என்ன செய்யும் அப்படின்னா சராசரி நுகர்வு எடுத்திருப்போம். அப்ப எனக்கு உச்ச நுகர்வு பிளஸ் இழிவு நுகர்வு தெரியாது, பிளஸ் கீழே 2 சமன் எவ்வளவு 300 சராசரி நுகர்வு அப்படின்றது. அப்ப இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா இழிவு நுகர்வு எவ்வளவு வரும் அப்படின்னா 100 அப்படின்றது வரும். இப்ப அந்த இழிவு நுகர்வு 100 கொண்டு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா உச்சரிப்பு மட்ட சமன்பாடுல பிரதியீடு செய்யுங்க. உச்சரிப்பு மட்ட சமன்பாடுல பிரதியீடு செஞ்சா நிறுவனத்தின் உச்ச இருப்பு அல்லது உயர்வு இருப்பு மட்டம் எவ்வளவு அப்படின்னா 4400. அப்ப எத்தனாவது ஆன்சர் கொடுத்திருக்கணும் அப்படின்னா 5வது ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா சரி. பாருங்க, அந்த கேள்வியில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப அதுக்கு அடுத்த கீழே கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க, 3வது. பின்வரும் தகவல்கள் வருடம் ஒன்றில் உற்பத்தி கம்பெனி ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் A உடன் தொடர்புடையவை. அத பாவனை, அதே மாதிரி விநியோக காலம், எவ்வளவு பாவனை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு விநியோக காலம் அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல பாருங்க, முதலாவது என்ன செய்யறாங்க, பாவனை அலகுகள் ஆக குறைந்தது ஆக கூடியது ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆகக்கூடிய இருப்பு மட்டமும் கொடுத்திருக்காங்க. முதலாவது கேட்கறாங்க மறுக்கட்டளை மட்டம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அடுத்து மறுக்கட்டளை தொகை. மறுக்கட்டளை மட்டத்துக்கு என்ன செய்யணும்னா இந்த நேரடி சமன்பாடை யூஸ் பண்ணலாம். சரியா, ஏன்னா உச்ச நுகர்வும் தெரியும், உச்ச நுகர்வு காலமும் தெரியுமே. அப்ப நேரடி சமன்பாடு என்ன செய்யும்னா யூஸ் பண்ணுங்க. நேரடி சமன்பாடு என்னது, உச்ச நுகர்வு தர உச்ச நுகர்வு காலம். அப்ப இந்த கணக்குப்படி என்ன செய்யும், உச்ச நுகர்வு எவ்வளவு இருக்கு அதே போல உச்ச நுகர்வு.
5000 அலகுகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உச்ச நுகர்வு காலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6 மாதங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உச்ச மறுக்கட்டளை மட்டத்துக்கான சமன்பாடு என்னது? உச்ச நுகர்வு தர உச்ச நுகர்வு காலம். அப்ப 5000 என்ன செய்யுங்க அப்படின்னா 5000 பெருக்குங்க 6 பெருக்குனீங்க அப்படின்னா 30,000 அப்படின்றது மறுக்கட்டளை மட்டமாக வரும். மறுக்கட்டளை மட்டம் எவ்வளோ? 30,000. நிறுவனத்தின் மறுக்கட்டளை மட்டம் 30,000. அடுத்து மறுக்கட்டளை தொகை. மறுக்கட்டளை தொகை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது இஓக்யூ சமன்பாடை யூஸ் பண்ணலாம். ஆனா இஓக்யூ சமன்பாடை யூஸ் பண்ற அளவுக்கு இங்க தரவுகள் பத்தாது. அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த சமன்பாடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மறுக்கட்டளை தொகை வேற எந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவீங்க, அதாவது வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத பாருங்க. மறுக்கட்டளை தொகை நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆகக்கூடிய இருப்பு மட்டம் எடுக்கிற இடத்துல பயன்படுத்துவீங்க. அப்ப ஆகக்கூடிய இருப்பு மட்டத்துக்கான சமன்பாடை போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? மறுக்கட்டளை தொகை எடுத்துடலாம். அப்ப இன்னைக்கு கொடுத்திருக்காங்க ஆகக்கூடிய இருப்பு மட்டம் 42,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆகக்கூடியது 42,000 சமன் 42,000 சமன் மறுக்கட்டளை மட்டம் எவ்வளவு தெரியும்? நம்மளுக்கு 30,000 தெரியும். பிளஸ் மறுக்கட்டளை தொகை தெரியுமா? தெரியாது. அதுல இருந்து மைனஸ் பண்ணும் இழிவு நுகர்வையும் இழிவு நுகர்வு காலத்தையும். அப்ப இதுல இழிவு நுகர்வு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. இழிவு நுகர்வுகள் 2000 கொடுத்திருக்காங்க. இழிவு நுகர்வு காலம் 4. அப்ப 2000 தர 4. சரியா? இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கணக்கை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா மறுக்கட்டளை அதாவது மறுக்கட்டளை தொகை எவ்வளவு அப்படின்றத என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்துடலாம். இப்ப 40 அதாவது 30,000 மைனஸ் சில பேருக்கு நீங்க 8,000 42,000. சரியா? இப்ப இதை என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பக்கம் போனது அதை வந்து பிளஸ் பண்ணிட்டு இதை வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமன் எவ்வளவு வரும் அப்படின்னா 20,000 அப்படின்றது வரும். அப்ப மறுக்கட்டளை தொகை எவ்வளவு அப்படின்னா 20,000 அலகுகள். மறுக்கட்டளை மட்டும் 30,000 அலகுகள். மறுக்கட்டளை தொகை எவ்வளவு அப்படின்னா 20,000 அலகுகள். எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 4வது ஆன்சர் கொடுத்துருக்கோம். பாருங்க அந்த கேள்விகள் ஏதாவது கிளம்ப 3வது கேள்வி. அடுத்து 4வது பாருங்க நோட்ஸ் கேள்வியும் கொடுத்திருக்காங்க. முகாமை கணக்கீட்டில் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்கிறாங்க. இது முகாமை கணக்கீட்டு தொடர்பான சரியான கூற்று அப்படின்றது என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. முதலாவது கொடுத்திருக்காங்க பாருங்க. இது முகாமையாளர் விருப்பத்தின் பேரில் நடத்தப்படுகிறது. இல்ல முகாமை கணக்கீடு அப்படின்றது முகாமையாளரின் விருப்பத்தின் படித்தான் என்ன செய்யுது அப்படின்னா முகாமை கணக்கீடு தயாரிக்கப்படுது. அப்ப ஏ அப்படின்றது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சரியான ஆன்சர். ஏ அப்படின்றது என்னன்னா சரி. அடுத்து பி, இது அனைத்து அக்கறை உள்ளோரின் தேவைக்காக கவனம் செலுத்துகின்றன. இல்ல இது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா முகாமை கணக்கீடு உள்ளக பிரிவினருக்காக மட்டும்தான் தயாரிக்கப்படுது தவிர அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினருக்காக தயாரிக்கப்படல. அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர் அப்படின்றப்ப வெளியக பிரிவினர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. வெளியக பிரிவினருக்காக என்ன செய்யப்படுறது அப்படின்னா தயாரிக்கப்படுறது இல்ல. உள்ளக அக்கறை செலுத்தும் பிரிவினருக்கு மாத்திரம் தான் என்ன செய்யுது அப்படின்னா முகாமை கணக்கீடு தயாரிக்கப்படுது. இப்ப பி அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா வராது. அடுத்து இதில் எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கு பயன்படுத்துகின்றன. முகாமை கணக்கீடு அப்படின்றது எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுறதுக்கு, அதாவது எதிர்காலத்துல ஒரு தீர்மானத்தை மேற்கொள்றதுக்கு அதுக்காகத்தான் என்ன செய்றீங்க அப்படின்னா முகாமை கணக்கீடு பயன்படுத்துறீங்க. அப்ப சி அப்படின்றது வரும். டி, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கீட்டு தத்துவங்களின் அடிப்படையில் தகவல்களை வழங்குகின்றன. அதாவது டி அப்படின்றது வராது. ஏன்னா கணக்கீட்டு தத்துவங்களுக்குமே அப்படின்றது கணக்கீட்டு நியமங்கள் தத்துவங்கள் இதுக்குமே என்ன செய்யுது அப்படின்னா தகவல்கள் நம்ம வழங்குறது இல்லை. இப்ப டி வராது. ஏயும் சியும் என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஏயும் சியும் மாத்திரம் அப்படின்ற 2வது ஆன்சர் கொடுத்திருக்கணும். ஏன்னா முகாமை கணக்கீட்டை வச்சு நீங்க எதிர்காலத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு முதலீட்டு தீர்மானத்தையோ அல்லது கிரயத்தை கட்டுப்படுத்துற தொடர்பான ஒரு தீர்மானத்தை என்ன செய்ய போறீங்க அப்படின்னா மேற்கொள்ள போறீங்க. அதனால எதிர்கால திட்டத்தை திட்டமிடுவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. அடுத்தல பாருங்க கொடுத்திருக்காங்க. மொத்த பங்களிப்பின் பெறுமதியினை காண்க. மொத்த பங்களிப்பின் பெறுமதி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கிறாங்க. ஓகே பாருங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஈஸியான ஒரு சமன்பாடு உண்டு. முதலாவது பங்களிப்பை வச்சு, அதாவது பங்களிப்பு வீதத்தை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா பங்களிப்பு வீதம் நீங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 40 வீதம் கொடுத்திருக்காங்க. சரியா? பங்களிப்பு வீதத்தை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா முதலாவது
பங்களிப்பு வீதத்தை வச்சு முதலாவது சமப்பாட்டு புள்ளி பெறுமதி என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். சமப்பாட்டு புள்ளி பெறுமதி எடுத்துட்டு சமப்பாட்டு புள்ளி பெறுமதி எடுத்து அந்த பெறுமதியோட என்ன செய்யுங்க அப்படின்னா பாதுகாப்பு எல்லை பெறுமதியை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா விற்பனை வந்துடும். அந்த விற்பனை பெறுமதியில இருந்து மாறும் கிரை வீதத்தை எடுத்து விற்பனை மாறும் கிரை வீதத்தை கழிச்சோம் அப்படின்னா பங்களிப்பு எடுத்துக்கணும். சரி, அப்ப முதலாவது என்ன செய்யும் அப்படின்னா இதுல கொடுத்திருக்க தகவல்களை வச்சு, அதாவது இதுல கொடுத்திருக்க தகவல்களை வச்சு என்ன செய்யும் அப்படின்னா முதலாவது சமப்பாட்டு புள்ளி பெறுமதியை என்ன செய்யுங்க அப்படின்னா எடுங்க. சமப்பாட்டு புள்ளி பெறுமதி எடுக்கிறதுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. சமப்பாட்டு புள்ளி பெறுமதி சமன் சமப்பாட்டு புள்ளி பெறுமதி சமன் பங்களிப்பு விற்பனை வீதத்தின் மேல் பங்களிப்பு விற்பனை வீதம். இங்க நீ பங்களிப்பு விற்பனை வீதம் 40% அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்ப பங்களிப்பு விற்பனை வீதத்தின் மேல் பங்களிப்பு விற்பனை வீதத்தின் மேல் நிலையான கிரயம் தர 100. சரியா? பங்களிப்பு விற்பனை வீதத்தின் மேல் பங்களிப்பு விற்பனை வீதம் மேல் நிலையான கிரயம் தர 100. எனக்கு நிலையான கிரயம் தெரியும், பங்களிப்பு விற்பனை விகிதமும் தெரியும். அப்ப சமன்பாடு புள்ளி மேல் என்ன செய்யலாம்னா எடுத்துடலாம். அப்ப இதுல பாருங்க, பங்களிப்பு விற்பனை வீதம் 40%, தர 100. அதன் மேல் என்ன செய்யணும் அப்படின்னா நிலையான கிரயம். இந்த கணக்குப்படி என்ன செய்யும் அப்படின்னா நிலையான கிரயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க. அப்ப இதுல எவ்வளவு நிலையான கிரயங்கள் இருக்கு அப்படின்னா 5 லட்சம் நிலையான கிரயம் என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுது. 5 லட்சம் என்ன செய்யுது அப்படின்னா நிலையான கிரயம் காணப்படுது. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா சமப்பாட்டு புள்ளி பெறுமதி எவ்வளவு அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துடலாம். சமப்பாட்டு புள்ளி பெறுமதி என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துடலாம். பாருங்க, அதாவது 5 லட்சத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா பிரிங்க எத்தனையால 40ஆல தர 100ஆல என்ன செய்யுங்க அப்படின்னா பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா 12,50,000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது பெருமதி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 12,50,000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதாவது சமப்பாட்டு புள்ளி பெருமதி. சரி, அப்ப சமப்பாட்டு புள்ளி பெருமதியும் எடுத்தாச்சு. சமப்பாட்டு புள்ளி பெருமதி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சமப்பாட்டு புள்ளி பெருமதியோட நிறுவனத்தின் வந்து என்ன செய்யணும்னா விற்பனை எடுங்க. விற்பனை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சமப்பாட்டு புள்ளியோட, அதாவது நிறுவனத்துல வந்து சமப்பாட்டு புள்ளி அப்படின்றது நிறுவனத்துல ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமப்பாட்டு புள்ளி எங்க இருக்கும் அப்படின்னா இல்ல, அதாவது விற்பனை கோடும் செலவு, அதாவது செலவு கோடும் வருமான கோடும் வெற்றி அடைந்தா என்ன செய்யப்படும் அப்படின்னா சமப்பாட்டு புள்ளி இருக்கும். அதாவது லாபமும் இருக்காது நட்டமும் இருக்காது. அந்த லாபமும் இல்லாத நட்டமும் இல்லாத பெருமதி என்ன செய்யணும்னா 12,50,000 என்ன செய்யணும்னா எடுத்திருக்கோம். சரியா? இப்போ பாதுகாப்பு எல்லை அப்படின்றது என்னன்னு தெரியணும். பாதுகாப்பு எல்லை அப்படின்றது நீங்க விற்பனை செய்யப்பட்ட பெருமதிக்கும், அதாவது நீங்க பொருட்கள் வித்தரிக்கீங்க, இத்தனை பொருட்கள் வித்தரிக்கீங்க அப்படின்னு சொல்ற அந்த விற்பனை பெருமதிக்கும் சமப்பாட்டு புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் தான் பாதுகாப்பு எல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப இது ரெண்டுக்கும், அதாவது இந்த இடத்துல உள்ளது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு 12,50,000 அப்படின்றது தெரியும். அதாவது 3 கட் பண்ணி சொல்றேன் 250 அப்படின்றது தெரியும். அப்ப இதுக்கு இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்ற பாதுகாப்பு எல்லை பெருமதி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு பெருமதி எவ்வளவு? பாதுகாப்பு எல்லை 250, அதாவது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப இந்த பெருமதியோட, அதாவது சமப்பாட்டு புள்ளி பெருமதியோட நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா பாதுகாப்பு எல்லையை கூட்டினீங்கன்னா நீங்க எவ்வளவு அளவுகளை விற்பனை செஞ்சீங்க அப்படின்றது வந்துடும். அப்ப 12,50,000 12,50,000 2,50,000 என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டுங்க. கூட்டினீங்க அப்படின்னா 15 லட்சம் அப்படின்றது என்ன செய்ய போனோம் வரும். 12 லட்சம் அப்படின்றது உங்களுக்கு மொத்த பங்கு, அதாவது நிறுவனத்தின் மொத்த விற்பனை விலை என்ன செய்யப்படும் அப்படின்னா கிடைக்கும். நிறுவனத்தின் மொத்த விற்பனை விலை எனக்கு கிடைக்கும். சரி, இப்ப இதுக்கு அடுத்து இந்த மொத்த விற்பனை விலை அப்படியே வச்சு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது பங்களிப்புக்கான சமன்பாடு என்னன்னு தெரியும். பங்களிப்புக்கான சமன்பாடு விற்பனை விலையில இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா விற்பனை விலையில இருந்து மாறும் கிரைய வீதத்தை என்ன செய்வீங்க அப்படின்னா கழிப்பீங்க. இது ஒரு அலகுக்கான பங்களிப்பை நீங்க கண்டுபிடிக்கிறப்ப, அதாவது அலகுக்கான ஒரு பங்களிப்பை கண்டுபிடிக்கிறப்ப நீங்க என்ன செய்வீங்க விற்பனை விலையில இருந்து ஒரு அளவுக்கான விற்பனை விலையில இருந்து மாறும் கிரயத்தை என்ன செய்வீங்க அப்படின்னா மாறும் கிரயத்தை என்ன செய்வீங்க அப்படின்னா கழிப்பீங்க பங்களிப்புக்கு. இப்ப நீ மொத்த பங்களிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த பங்களிப்பை கேட்டிருந்தா மொத்த விற்பனை விலையில இருந்து, அதாவது மொத்த விற்பனை விலை அப்படின்றது மொத்த வருமானத்துல இருந்து, மொத்த விற்பனை வருமானம் 15 லட்சத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாறும் கிரயம், மொத்த மாறும் கிரயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். மொத்த மாறும் கிரயத்தை எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மொத்த மாறும் கிரய வீதமும் பங்களிப்பு விகிதமும் என்ன செய்ய அப்படின்னா 100க்கு சமன். அதாவது அதுல ஒரு நியதி இருக்கணும்னா மொத்த மாறும் கிரய வீதமும் பங்களிப்பு வீதம் என்ன செய்யும் அப்படின்னா 100க்கு சமனாக இருக்கும். அப்ப இதுல பங்களிப்பு வீதம் 40% கொடுத்திருக்காங்க. அப்ப மாறும் கிரய வீதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 60% இருக்கும்.
சரியா? இது வந்து கட்டாயம், இது ஒரு நியதி. சரியா? மாறும் கிரய வீதமும் பங்களிப்பு வீதத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா, மாறும் கிரய வீதம் பங்களிப்பு வீதம் இது ரெண்டையுமே கூட்டினீங்க அப்படின்னா 100 வீதத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா சமனாக இருக்கும். அப்ப இதுல மாறும் கிரய வீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கணக்குப்படி 60,000 அப்படின்றது மாறும் கிரய வீதம். சரி, இந்த கணக்குல எத்தனை மாறும் கிரய வீதம் எவ்வளோ? 60,000 அப்படின்றது மாறும் கிரய வீதம். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாறும் கிரய வீதத்துக்கான சமன்பாடு எழுதணும். மாறும் கிரய வீதத்துக்கான சமன்பாடு விற்பனையின் மேல் மாறும் கிரயம் தர 100 வீதம். விற்பனையின் மேல் மாறும் கிரயம் தர 100 வீதம். விற்பனையின் மேல் மாறும் கிரய வீதம். சரியா? விற்பனையின் மேல் மாறும் கிரயம் தர 100. அப்ப இதுல பாருங்க, நிறுவனத்தின் மாறும் கிரய வீதம் 60 வீதம். அதே மாதிரி நிறுவனத்தின் விற்பனை எவ்வளவு? 15 லட்சம். மாறும் கிரயம் எவ்வளவு அப்படின்றது தெரியாது, தர 100. இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா நிறுவனத்தின் மாறும் கிரயம் எவ்வளவு அப்படின்றது வந்துடும். நிறுவனத்தின் மாறும் கிரயம் எவ்வளவு அப்படின்றது என்ன செய்ய அப்படின்னா எடுத்துடலாம். இப்ப இங்க இருக்க 2 சைவரையும் இந்த 2 சைவரையும் வெட்டிடும். வெட்டிங்கன்னா 15 என்ன செய்யும் அப்படின்னா 15,000 என்ன செய்யும் அப்படின்னா 60 பெருக்குங்க. 15 தர 60 பெருக்குனீங்க அப்படின்னா 9 லட்சம் அப்படின்றது என்ன செய்யும்? மாறும் கிரய வீதம் வரும். 9 லட்சம் அப்படின்றது மாறும் கிரய வீதம். சரி, அப்ப மாறும் கிரய வீதம் மாறும் கிரயம். சரியா? மாறும் கிரயமே எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யும்? பங்களிப்பு சமன்பாடுல போடுங்க. விற்பனை எவ்வளவு இருக்கு? 15 லட்சம் இருக்கு. மைனஸ் மாறும் கிரயம் எவ்வளவு இருக்கு? 9 லட்சம் இருக்கு. அப்ப இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா 6 லட்சம் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா நிறுவனத்தின் மொத்த பங்களிப்பு என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். நிறுவனத்தின் மொத்த பங்களிப்பு எவ்வளோ? 6 லட்சம். நிறுவனத்தின் மொத்த பங்களிப்பு 6 லட்சம் அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா பிரதிவு செஞ்சிருக்கணும். அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா முதலாவது ஆன்சர். பாருங்க, இந்த கேள்வி எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க நீ பங்களிப்புக்கான சமன்பாடு என்ன செய்யணும்னா பங்களிப்பு விற்பனை விகிதம் சமன் விற்பனையின் மேல் பங்களிப்பு தர 100 வீதம். சரி, இங்க அழகொன்றுக்கான விற்பனை போட்டா அழகொன்றுக்கான பங்களிப்பு. அதே மாதிரி மொத்த விற்பனை போட்டா மொத்த பங்களிப்பு. சரி, மொத்த பங்களிப்பு மேல போகணும். சரியா? பாருங்க, இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, டவுட் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வரும் தகவல்கள் கம்பெனியுடைய உற்பத்தி செயற்பாடு பொருளுடன் தொடர்புடையது. உற்பத்தி செய்யப்படும் பொருளுடன் தொடர்புடையது. அழகொன்றிற்கான உற்பத்தி கிரயம், அழகொன்றிற்கான மொத்த மாறும் கிரயங்கள் எவ்வளவு அப்படின்றது கேட்கிறாங்க. சரி, அழகொன்றிற்கான உற்பத்தி கிரயத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? அதாவது மொத்த உற்பத்தி கிரயம் இங்க கொடுத்திருக்காங்க. அழகொன்றுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மொத்த உற்பத்தி கிரயம் அப்படின்றது மொத்த உற்பத்தி கிரயத்துல என்ன செஞ்சோம் அப்படின்னா மொத்த கிரயம், சரி மொத்த கிரயத்தை கொடுத்திருக்காங்கன்னா உங்கள்கிட்ட உற்பத்தி கிரயம் அழகொன்றுக்கான உற்பத்தி கிரயம் என்னென்ன கூறுகள் உள்ளடங்கும் அப்படின்றத முதலாவது நான் காணுங்க. மொத்த உற்பத்தி கிரயத்துல என்னென்னத்தை உள்ளடக்குவீங்க அப்படின்னா உற்பத்தி கிரயத்தோட, அதாவது உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி அல்லா மேந்தலைகள் என்ன செய்வீங்க அப்படின்னா உள்ளடக்குவீங்க. அல்லது மூலக்கிரயம் உற்பத்தி கிரயம், அதாவது மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலைகளையும் உற்பத்தி அல்லா மேந்தலைகளையும் என்ன செய்வீங்க அப்படின்னா கூட்டுவீங்க. இப்போ மொத்த கிரயம் சமன் மூலக்கிரயம். சரியா? மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி கிரயம், உற்பத்தி மேந்தலை கிரயம். சரி, உற்பத்தி மேந்தலை கிரயம், உற்பத்தி அல்லா மேந்தலை கிரயம், உற்பத்தி அல்லாத மேந்தலைகள். சரி, இதெல்லாமே கூட்டினீங்கன்னா தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா உங்களுக்கு மொத்த உற்பத்தி கிரயம், அதாவது மொத்த கிரயம் என்ன செய்வீங்க அப்படின்னா எடுவீங்க. மொத்த கிரயம் எதை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க? மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி அல்லா மேந்தலை இதெல்லாமே கூட்டினீங்கன்னா மொத்த கிரயம் எடுத்துடலாம். அதுல இந்த ரெண்டையும் மட்டும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களால என்ன எடுத்துடலாம்? உற்பத்தி கிரயத்தை எடுத்துடலாம். மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேந்தலைகளையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களால என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உற்பத்தி கிரயத்தை எடுத்துடலாம். அப்ப
இதுல பாருங்க 250 அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்த உற்பத்தி கிரயம் தான் தேவை. அப்ப அது ரெண்டும் என்ன செய்யணும் ஒன்னா சேர்த்து எக்ஸ் அப்படின்றது போட்டுக்கலாம். பிளஸ் இதுல மேந்தலை உற்பத்தி எல்லா மேந்தலைகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100. உற்பத்தி எல்லா மேந்தலைகள் 100. அப்ப உற்பத்தி கிரயம் எவ்வளவு வரும் அப்படின்னா நிறுவனத்தின் உற்பத்தி கிரயம் 150 அப்படின்றது நிறுவனத்தின் உற்பத்தி கிரயம். சரி, நிறுவனத்தின் உற்பத்தி கிரயம் எவ்வளவு 150. இப்போ என்ன செய்யும் அப்படின்னா கீழே வாங்க அடுத்த கேள்வி. நேர்க்கிரயங்கள் எல்லாம் மாறும் கிரயங்கள். அதாவது நிறுவனத்துல இருக்க நேர்க்கிரயம் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா மாறும் கிரயம். மொத்த மாறும் கிரயம் தானே கேட்கறாங்க. அப்ப நேர்க்கிரயங்கள் நிறுவனத்துல எவ்வளவு இருக்கோ 60 இருக்கு. அந்த 60மே என்ன செய்யுது அப்படின்னா மாறும் கிரயமா. சரி, 60,000 என்ன செய்யுது அப்படின்னா மாறும் கிரயம். 60,000 டிவிசி எவ்வளவு மாறும் கிரயம் 60,000 முதலாவது இருக்கு. நேர்க்கிரயங்கள் அவருக்கு கூட்டி அதுக்கடுத்து சொல்லியிருக்காங்க. மேலும் 50 விதமான உற்பத்தி மேந்தலைகள் 50 விதமான உற்பத்தி மேந்தலைகளும் 25 விதமான உற்பத்தி எல்லா மேந்தலைகளும் மாறும் கிரயம். அப்ப கீழே கொடுத்திருக்காங்க உற்பத்தி எல்லா மேந்தலையும் 25 வீதம் என்ன செய்த மாறும் கிரயம். அப்ப மொத்தமே 100 இருக்கு. 100ல என்ன செய்யும் அப்படின்னா 25 வீதம் பாத்தீங்கன்னா மாறும் கிரயம் எவ்வளவா இருக்கும் 25 வீதமா 25 இருக்கும். சரியா, 25 அப்படின்றது மாறும் கிரயமா இருக்கும். அப்ப உற்பத்தி எல்லா மேந்தலையில இருக்க மாறும் கிரயத்தை எடுத்துட்டோம். இப்போ உற்பத்தி கிரயத்துல இருக்க மாறும் கிரயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். அப்ப உற்பத்தி கிரயத்துல உற்பத்தி மேந்தலையில இருக்க இந்த உற்பத்தி மேந்தலையில இருக்க மாறும் கிரயத்தை எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது அதாவது மூலக்கிரயம் உங்களுக்கு எவ்வளவு தெரியும். மூலக்கிரயம் அதாவது நேர்க்கிரயங்கள் 60 தெரியும். இப்ப நேர்க்கிரயங்கள் 60 அப்படின்றது மூலக்கிரயத்தை சொல்லுவாங்க. நேர்க்கிரயங்கள் அப்படின்றது மூலக்கிரயங்களும் நேர்க்கிரயங்கள் அப்படின்றது ஒண்ணுதான். சரியா, ஏன்னா நேர்க்கிரயங்கள் அப்படின்றது நேர்கூலி நேர் இணை செலவு அதே மாதிரி நேர்பொருள் இதில் அவ்வளத்தையும் கொடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா மூலக்கிரயம் எடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு நேர்க்கிரயங்கள் அப்படின்ற டோட்டலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உற்பத்தி கிரயத்துல இருந்து மூலக்கிரயம் அதாவது நேர்க்கிரயங்கள் 60,000 கழிக்கிறீங்க. அப்ப மேந்தலை கிரயம் அதாவது நேரில் செலவுகள் எவ்வளவு அப்படின்றது வரும். நேரில் செலவுகள் எவ்வளவு இருக்கும் 60,000 இருக்கும். சாரி 90,000 இருக்கும். மேந்தலைகள் எவ்வளவு இருக்கும் 90,000 இருக்கும். இந்த உற்பத்தி மேந்தலையில இருக்க 90,000த்துல 50 விதமானது என்னவா நேருக்கு அதாவது மாறும் கிரயமா. அப்ப இந்த 90 வீதத்துக்கு என்ன செய்ய அதாவது 90,000க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த 90,000 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு 100க்கு 50 வீதம் என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க. 100க்கு 50 வீதம் பாத்தீங்கன்னா 45. அப்ப 45 அப்படின்றது என்னது மாறும் கிரயம். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா அந்த 45 பிரதியீடு செய்யும். அப்ப முதலாவது நேர்க்கிரயத்துல இருக்கிறது அவ்வளவுமே மாறும் கிரயம், அதனால உள்ளடக்கிட்டோம். அடுத்து உற்பத்தி எல்லாம் மேந்தலையில இருக்க 25 விதமானது என்ன செய்யுது அப்படின்னா மாறும் கிரயம், அதையும் என்ன செஞ்சோம் அப்படின்னா உள்ளடக்கிட்டோம் 25,000. ஏன்னா 100க்கு என்ன செய்யும் அப்படின்னா உற்பத்தி எல்லாம் மேந்தலை 100 இருக்கு. அந்த 100க்கு 100க்கு 25 வீதம் பாத்தீங்க அப்படின்னா 25,000. அதை கொண்டு வந்து உள்ளடக்கிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா உற்பத்திக்கு அதாவது உற்பத்தி மேந்தலையில இருக்க மாறும் கிரயத்தை எடுக்கணும். அதுக்கு முதலாவது நம்மளுக்கு உற்பத்தி மேந்தலை தெரியணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உற்பத்தி கிரயத்துல இருந்து நேர்க்கிரயங்களை கழிச்சிங்க அப்படின்னா மேந்தலைகள் எவ்வளவு அப்படின்றது வரும். உற்பத்தி மேந்தலைகள் இந்த உற்பத்தி மேந்தலையில 50 வீதமானது என்னன்னா மாறும் கிரயம். அப்ப அதுல 50 வீதம் பாத்தீங்க அப்படின்னா 45,000. மொத்த என்ன செய்யுங்க அப்படின்னா மொத்த நேர்க்கிரயத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா இருக்கிறீங்க. இப்ப இது அவ்வளத்தையும் கூட்டிங்க அப்படின்னா மொத்த நேர்க்கிரயம் 130 அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். மொத்த கிரயங்கள் எவ்வளவு 130. மொத்த நேர்க்கிரயம் 130 அப்படின்ற 5வது ஆன்சர் கொடுத்திருக்கோம். 6வதுக்கு 5வது ஆன்சர். சரி, அடுத்த கேள்விக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆன்சர் கொஞ்சம் குழம்பிருக்குன்னா முதலாவதுக்கு 300 ஆன்சர் என்ன செய்ய அப்படின்னா பக்கத்துல இருக்கீங்க. முதலாவது ஆன்சர் 300, 2வது ஆன்சர் 480, 3வது ஆன்சர் 500, 4வது ஆன்சர் 620, 5வது ஆன்சர் 730. அப்படி இல்லைன்னா நீங்க சரியான ஆன்சர் எடுத்து என்ன செய்ய அப்படின்னா எழுதிருந்தீங்கன்னாலும் சரி. பாருங்க, இதுல கேட்கிறாங்க பின்வரும் பாதியப்பட்ட தகவல்களை தனிப்பொருள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றின் இயந்திர முடிவுறுத்தல் பிரிவுகளுடன் தொடர்புடைய இயந்திர பிரிவும் முடிவுறுத்தல் பிரிவும் கொடுத்திருக்காங்க. அலகொன்றிற்காக பாதிடப்பட்ட உற்பத்தி கிரயம் 800. அலகொன்றிற்காக பாதிடப்பட்ட உற்பத்தி கிரயம் 800. அலகொன்றிற்கான பாதிடப்பட்ட மூலக்கிரயம் யாரு. அதாவது மூலக்கிரயத்தை என்ன செய்றாங்க அப்படின்னா மூலக்கிரயம் கேட்டிருக்காங்க. இந்த கல்வீட்டுக்காரன் அட்டவணை அந்த இடத்துக்கு வரவே